அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு பஞ்சபூத சக்திகளில் மண்பூதத்தில் பிறந்தவர் ரிஷபம் கன்னி மகரத்தில் போய் பிறந்தவர்கள் நல்ல உழைப்பாளிகள். மண்பூதத்தில் போய் பிறப்பது நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 2, 6, 10வது லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்கு உழைப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுக்கு பிரச்சனை என்பது என்ன சொன்னாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, யார் மண்பூதத்தில் போய் பிறந்தாலும் நெருப்பு பயங்கரமான எதிர்ப்பு சக்தி உடையது. அந்த மண் வெயில் அதிகமாக அடித்து 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 ட்ரை ஆயிரும். அப்போ மண்பூதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மண்பூதத்தில் யார் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏன்னா வெப்பநிலை என்று சொல்லக்கூடிய ஹீட் அவர்களுக்கு பாதிப்புத்தன்மையுடைய பூதமாக வருகின்ற காரணத்தினால் அவர்கள் கண்டிப்பாக உடலில் நோய், குழந்தையின்மை பிரச்சனை. குழந்தையின்மை பிரச்சனை என்பது 100% பாதிப்பு. குழந்தையால் பிரச்சனை. குழந்தையின்மை என்பது ஒரு விதத்தில் நெருப்புக்குத்தான் என்ன சொல்றாங்க நெருப்பு சக்தி தான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. நெருப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. காற்று அன்பு பாசம், அன்பு பாசம் பற்று இதெல்லாம் உடையது. அப்போ நீங்கள் எல்லாமே என்ன சொன்னா பஞ்சபூதத்தில் மொத்தம் 5 காரகம் இருக்கிறது. இந்த 5 காரகத்தில் ஆகாயம் சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிடும். அப்போ அன்பு பாசத்துக்கு எதை போய் எடுப்பீங்க, பொருள் தொழிலுக்கு எதை எடுப்பீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தில் மெயினான சப்ஜெக்டே என்ன சொன்னான்னா பஞ்சபூத சக்தியை இயக்க தெரியாமல் தான். இயக்க தெரிவது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா கிரக நிலைகள்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு. அப்போ பஞ்சபூதத்தில் நெருப்பும் காற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்தது. பஞ்சபூதத்தில் நெருப்பும் காற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்தது. என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷம், குழந்தைகளுடைய விருத்தி, சந்தோஷம், மனைவி, குடும்பம், இதெல்லாம் என்ன சொன்னாலும் இந்த 2உடைய காம்பினேஷன் தான். அப்போ மண்பூதத்தில் யார் பிறந்தாலும் முதலில் அடி கிடைப்பது என்ன சொன்னான்னா நெருப்பு என்று சொல்லக்கூடிய நோய். அது 4, 8, 12 வந்துடும். எந்த மண்பூதத்தில் யார் பிறந்தாலும் இப்போ ரிஷபத்தில் போய் பிறந்தவங்க 4ஆம் வீடு சிம்மமாக வந்துடும். 8ஆம் வீடு என்ன சொல்கிறான்னா தனுசா வந்துடும். 12வது வீடு என்ன சொல்கிறான்னா நெருப்பாக வந்துடும். இது 4 இவர்களை வாட்டி இந்த 3 வாட்டி வதைக்கும். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய உடம்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சூடு சார்ந்த வெப்பம் சார்ந்த விஷயத்தை சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ வெப்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இவர்கள் சமநிலைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நோய் வந்துடும். நோய்க்கு காரகத்துவமே யார் என்று சொன்னால் நெருப்பு தான். நெருப்பு தான், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. ஒன்று நெருப்பு கம்மியாயிரும், இல்லைன்னா கூட ஆயிரும். அதாவது கம்மியானாலும் பூதத்தோடைய வலிமை மைனஸ் ஆயிரும், அதிகமானாலும் மைனஸ் ஆயிரும். அப்போ யார் மண்பூதத்தில் போய் பிறந்தாலும் முதலில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தை சமன்படுத்த தெரியும். அதற்கடுத்து காற்று என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி 50% தான் கிடைக்கும். நீங்கள் ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவங்க போய் பாருங்கள், அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தை, கல்யாணமும் குழந்தையும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். பிரச்சனைக்குரியதாக இருக்கும் கண்டிப்பாக.
அப்போ வந்து என்ன சொன்னான்னா, அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னான்னா, 5ஆம் பாவமாக வந்து எது வந்துடுது, உங்களுக்கு வந்து காலபுருஷனுடைய 6ஆம் பாவம் அவர்களுக்கு 5ஆம் பாவமாக வந்துடும். அப்போ எந்த ஒரு மண்பூதத்தில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் அவன் தன்னை சரியாக்கி கொள்ள வேண்டியது நெருப்பையும் காற்றையும் சமன்படுத்தி கொண்டே வர வேண்டும். அப்போ உங்களுடைய இந்த மண்பூதத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு A4 சைஸில் ஒரு படம் 2 படம் எது வந்து அதிகமாக இல்லையே அது மேலே போடும். அப்போ உங்களிடம் நெருப்பு சக்தி வந்து பிரச்சனைக்குரியது என்பதனால் நெருப்பு சக்திக்கு உண்டான அந்த சிம்பல் ஆகிய முக்கோணத்தை அழகாக வரைந்து அதில் வந்து என்ன சொல்கிறான்னா உள்ள ஒரு டாட் வச்சிடணும். அதுக்கடுத்து காற்றை வந்து அறுகோணமாக போட்டு அறுகோணத்தில் நடுவில் வந்து ஒரு புள்ளி வச்சிடணும். இது தன்னுடைய பார்வையில் படும்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி அந்த உறுதியாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஒரு பொருளை ஒரு பஞ்சபூத சக்தியை நீங்கள் உங்களுடைய உடம்பு இந்த மண்பூதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மண்ணும் தண்ணீரும் ஓகே, ஆகாய பூதம் ஆல்ரெடி அது எல்லாத்துக்கும் பிதா அப்படிங்கும்போது எல்லா பூதத்துக்கும் அது ஒத்துப்போகும். ஆனால் நமக்கு ஒத்துப்போகாது என்ன சொன்னான்னா வந்து நெருப்பும் காற்றும் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நெருப்பையும் காற்றையும் வந்து சமன்படுத்தி கொண்டே வர வேண்டும். யார் மண்பூதத்தில் போய் பிறந்தாலும் நெருப்பையும் காற்றையும் சமன்படுத்துங்கள். அப்போ சமன்படுத்துவதற்கு என்ன சொன்னான்னா, முக்கோணத்தை முதலில் வந்து என்ன சொன்னால் நன்றாக பாருங்கள், தினமும் முக்கோணத்தை பாருங்கள். இந்த முக்கோணம் வந்து என்ன சொன்னா நெருப்பு, காற்று என்பது அறுகோணம். இதை வந்து என்ன சொன்னா முக்கோணத்தை மேலே போட்டு கீழே அறுகோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு உண்டான மந்திரம் ஓம் ரம் சவ்வும் ஓம், ஓம் ரம் சவ்வும் ரம், அவ்வளோதான். காற்றுக்குண்டான மந்திரம் ஓம் யம் ரீயும் ஓம், ஓம் யம் ரீயும் ஓம், அவ்வளோதான். இதை வந்து என்ன சொன்னா டெய்லி வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து சொல்லணும். சொல்ல 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 இந்த எந்த ஒரு வந்து என்ன சொன்னான்னா, இப்போ இந்த கட்டங்களே பாருங்கள். இந்த ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சிம்மத்திற்குண்டான 4ஆம் வீடும் தனுசுக்குண்டான 8ஆம் வீடும் 12ஆம் வீட்லேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள். அதற்கு அடுத்து 2வது வீடு என்று சொல்லக்கூடிய 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய காற்று வீடு, இதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஏன் நம்ம வந்து அதை வந்து சிந்திப்பதே கிடையாது. நம்ம வந்து திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் அதில் இருக்கிற கிரகங்களை நீங்கள் எப்பயுமே பேசிக் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பஞ்சபூதத்தில் எந்த பஞ்சபூதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது அதுக்கு தக்கன ஆக்டிவேஷனில் இருக்கும். நமக்கு பாதகத்தன்மையோட பூதத்தில் போய் வந்து நம்மளுடைய 4ஆம் இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிஷப லக்னத்தில் போய் பிறந்து 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் அந்த கிரகம் என்ன சொல்கிறேன்னா சுகஸ்தானத்தை கெடுக்கும், சுகஸ்தானத்தை கெடுக்கும், ஏதோ ஒரு விதத்தில் கெடுக்கும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா 5ஆம் பாவத்தில் வந்து என்ன சொல்ல ஒரு கிரகம் உட்கார்ந்தால், 5ஆம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தா என்ன செய்யும், அந்த இடம் பாதிக்கப்படும். நமக்கு இந்த மண்லக்கணத்திற்கு பாதிப்பு என்பது என்ன சொல்கிறேன்னா நெருப்பும் காற்றும் தான். அப்போ அந்த காற்று வீடு என்று சொல்லக்கூடியது மிதுனம், துலாம், கும்பம். அதற்கடுத்து நெருப்பு வீடு என்பது மேசம், சிம்மம், தனுசு. இந்த 6 வீடுகளில் வந்து நாம் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். இந்த 6க்குள்ளே தான் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் இருக்கிற கிரகத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த 6க்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்தால் நமக்கு என்ன காரத்துவங்கள் கெட்டு போச்சு, இல்லை எக்ஸீடாக ஆகி பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா லோவாகி பிரச்சனை வந்துடும். இதுதான் ஜோதிடத்தோடைய அடிப்படை வந்து விஷயம். இந்த அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா, நாம் என்ன லக்கணத்தில் அந்த லக்கணத்தை மாற்றவே முடியாது. லக்கணம் வந்து என்ன சரியாக குறிக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் சரியாலாம் குறிக்காமலாம் போக மாட்டாங்க, சரியாக தான் குறிச்சிருக்கோம். அந்த லக்கணத்தை சரியாக குறிக்க பழகுங்க. சரியாக குறித்து நல்லா நீட்டாக வந்து எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனை என்பது மண் லக்கணத்தில் போய் பிறந்தால் காற்றும் நெருப்பும் பிரச்சனையாக வந்துடும். காற்று இதில் வந்து என்ன சொன்னோன்னா 50%, நெருப்பு 100%. இதை வந்து என்ன சொன்னால் சமன்படுத்தணும். சமன்படுத்துதல் என்பது மந்திரத்தால், பார்வையால்.
மந்திரம் என்பது ஒளி. பார்வை என்பது என்ன சொல்றான்னா ஒளி. ஒளி என்பது சத்தம். ஒளி என்பது அந்த பளிச்சு, இந்த கண்ணை மூடி முழிக்க கண்ணால் பார்ப்பது என்பது ஒளி. ஏன்னா கண்ணுக்கு ஒளியை கொடுக்க ஒளி, கண் ஒளி. இப்படி பார்வையை பார்த்தோம்னா என்ன சொன்ன, இப்படி எதுக்கு பார்க்குறோம்? அப்போ கண் என்பது ஒளி என்று சொல்லக்கூடிய மின்னல் சக்தி உடையது. மின்னல், வெளிச்சம். கண் ஒரு வெளிச்சம் அப்படின்ட்டான். அதற்கடுத்து அது வெளிச்சம். கண் என்பது ஒரு வெளிச்சம், அது நெருப்பு. கண் என்பது ஒரு நெருப்பு. அதே சமயத்தில் நம்ம எப்பயுமே நெருப்பை உங்கள் உடம்புல சூடு அதிகமாக இருந்ததுன்னா கண்ணில் தண்ணி வடியும். சூடு அதிகமாக இருந்தால் கண்ணில் தண்ணி வடியும். உங்கள் உடம்புல காற்று அதிகமாக இருந்தால் கை கால் வலிக்கும், முடக்குவாதம் வந்துடும். முடக்குவாதம் வந்துடும். இதெல்லாம் யாருக்கு முடக்குவாதம் வரும், யாருக்கு முடக்குவாதம் வராது அப்படின்னு காற்று பூதம் பகையாக ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் அவனுக்கு முடக்குவாதம் வந்துடும். காற்று பூதம் பகையாக வந்துட்டால் முடக்குவாதம் வந்துடும். நெருப்பு பூதம் ஒருவனுக்கு பகையாக வந்துட்டு அவனுக்கு நோய் வந்துடும். அகம் சார்ந்த விஷயம் தான். இந்த ரெண்டுமே அகம் சார்ந்த விஷயம். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா ஜலபூதம் என்ன சொல்கிறான்னா பிரச்சனைக்குரியதாகன்ட்டு நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். மண்பூதம் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு பகையாக விட்டது என்று சொன்னால் அவனுடைய ஆதிபத்தியத்தில் உழைப்பால் கஷ்டப்படுவான், தொழிலால் கஷ்டப்படுவான். அதாவது மண்பூதத்திற்கு தொழில், ஜலபூதத்திற்கு பணம். இந்த ரெண்டும் பிரச்சனை. அது நமக்கு பகையாக வந்தால். இதே காற்றுக்கும் நெருப்பும் நமக்கு பகையாக வந்தால் உடல் ரீதியாக பிரச்சனை. இதுதான் பஞ்சபூதம். அப்போ நீங்கள் என்ன சொன்னா மண்பூதத்தில் போய் பிறந்தவர் கம்ப்ளீட்டாக பிரச்சனைக்குரியது நெருப்பு. அப்போ அந்த நெருப்புக்குண்டான முக்கோணத்திற்குண்டான மந்திரம் ஓம் ரம் சவ்வும் ஓம். ஓம் ரம் சவ்வும் ரம் அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி 108 தடவை சொல்லுங்கள். அதற்கடுத்து காற்று பூதத்தை வலிமைப்படுத்தணும் இல்லையா? வலிமைப்படுத்துதலுமே உங்களோட பேலன்ஸ் இல்லை, பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸுமே சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணும்போது ஓம் எம் ரீயும் ஓம், ஓம் எம் ரீயும் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்கள். இதனால் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு விருத்தியாகாத விஷயங்கள் விருத்தியாகும். காற்றால், காற்று என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி, மிதுனம் துலாம், கும்பம் என்ன சொன்னா உங்களுக்கு பாதி தான் லாபம் கொடுக்குது. அது உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும். நெருப்பை சமன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உடலில் இருக்கிற தீமைகள், நோய்கள் குறையும். இதனால தான் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. எப்பயுமே ரிஷபத்தில், ரிஷபம், கன்னி, மகரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நோய் தான் பிரச்சனைக்குரியது. நோய் பிரச்சனைக்குரியது, உறவுகள் பிரச்சனைக்குரியது, குழந்தைகள் பிரச்சனைக்குரியது, குழந்தையால் பாதிப்பு அல்லது குழந்தை இல்லாமல் பாதிப்பு. அப்போ காலபுருஷனுடைய 159 தான் நெருப்பு. அப்போ அது ஹெரிட்டேஜ், நம்முடைய வர்க்கம். காலபுருஷனுடைய 37 என்பது என்ன சொன்ன உறவு, என்டர்டைன்மெண்ட். இதிலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. அப்போ இதை சமன்படுத்துங்க. இதை சமன்படுத்த மந்திரம் தான், ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு இது ஒரு 108, அது ஒரு 108. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நான் கொடுத்துருக்கிற மந்திரம் இதை விட நல்ல அழகான மந்திரங்கள் இருக்கிறது. மண்பூதத்திற்கு மந்திரம் இருக்கிறது, காற்றுக்கு இருக்கிறது, நெருப்புக்கு இருக்கிறது, வாயுக்கு இருக்குது, ஆகாய தத்துவம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் சில கோயில்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சலிங்கங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன சொன்னான்னா பூமிக்கு உண்டான அந்த பஞ்சலிங்கத்தில் என்ன சொன்னான்னா அழகானது. இது 25 வருடத்திற்கு முன்னாடி படித்தது. அற்புதமான மந்திரங்கள். நான் பீஜத்தை மட்டும் சொல்கிறேன். மந்திரங்கள் சொன்னால் அப்படியே என்ன செய்யும், சூப்பராக தாண்டவம் ஆடும். மந்திரங்கள் சொன்னால் தாண்டவம் ஆடும். அந்த மந்திரங்கள்லாம் என்ன சொன்ன கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் இருக்குது, கையில் வச்சுருக்கோம். அது தேவைப்படும் போது, பிரயோகப்படும் போது உங்களுக்கு அதை வேலை செய்யும், நன்றாக வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும். வளர்ச்சி பெற்று அறிவை கொடுத்தது இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு உண்டான மந்திரங்கள் தான். எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்சது.
சில மாதிரி மண்பூதத்திற்கும் லம்பீஜம் தரணிம் தியாயோ சதுரஸ்ரம் சுபீதவம் சுகந்த சொர்ண வர்ணத்துவம் ஆரோக்கியம் தேகலாகவும் வம்பீஜம் வாரணம் தியாயோ தர்சசந்திரம் சசிப்பிரபம் சசி பிபாசா கிருஷ்ணத்துவம் ஜலமாத்தேசு மச்சனம் ரம்பீஜம் சிகனம் தியாயோ திரிகோணம் வர்ணப்பிரபம் பக்வண்ணபாத போக்கிருத்துவமாத சகிஷ்ணுதா எம்பீஜம் பவனம் தியாயோ சியாமணபரமும் ஆகாச கமனாத்தியாஜ பக்ஷிவத் கமனம் தாதா ஹம்பீஜம் ககனம் தியாயோத் நிராகாரம் பகிப்பிரபம் ஞானம் திரிகால விஷயம் ஐஸ்வர்யம் மணிமாதி பஞ்சபதம் முடிஞ்சு வச்சு நிலவில கடவுள் வந்து சொன்னா யூடியூப்பில் பேசும்போது திக்காமல் வந்துருச்சு. இதுதான் தெய்வ பலம். நம்ம வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஆர்வத்தில் நமக்கு தெரியுங்கிறத வந்து என்ன சொன்னேன்னா பெருமைக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மந்திரம் சில நேரங்கள் அப்படியே ஸ்டக்காகி நின்றும். அப்போ நம்ம இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கணுன்னா திரும்ப திரும்ப என்னத்தையே போட்டதை போட சொல்கிறீங்க. அப்போ பஞ்சபூதத்துக்குள்ளே இருக்கிற இன்றைக்கி 4 பூதத்தை வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். யாராவது படித்து பயன்பெறட்டும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எப்படி சார் கிடைச்சது அப்படின்னா நான் தேடியது 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 தேடி 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 வந்து கொடுத்து பெற்று சந்ததிகள் வந்து இதை வச்சு நல்லா வந்தன சொன்னால் அவங்களுடைய நல்லா வலிமையை வச்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை தீர்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ படித்தது. இன்னமும் நிறையா வந்து இருக்குது. அதனால் மண்பூதத்தில் போய் பிறந்தவர்கள் நெருப்பையும் காற்றையும் வலிமைப்படுத்துங்கள், அதற்குண்டான மந்திரங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த கட்டம் என்னன்னு பாருங்கள். மிதனம் துலாம் கும்பத்திலும் சிம்மம் தனுசு மேசத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன சொன்னா எந்த ரூபத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சரி செய்வதற்கு நான் சொன்ன இது நீளமான மந்திரம் உங்களுக்கு என்கிட்ட வந்து அதை நான் கொடுக்கணும்னு நினச்சா தான் கொடுக்க முடியும். இந்த மந்திரங்கள் வந்து என்ன சொன்ன இலகுவாக நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து மண்பூதத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய விருத்தியையும் நீங்கள் குறைவாக பெற்றுள்ளீர்கள். அதை விருத்தி செய்வதற்கு இந்த சிம்பல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரியும் என்பது ஜோதிட சித்தாந்தம். பரீட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகும் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.